இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைய தினம் சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், ஓசூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 நகரங்களில் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அபரிமிதமான 500% வரி விதிப்பின் காரணமாக இந்திய நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான தொழிற்கூடங்கள் என்பது மூடப்படும். இந்திய பொருட்கள், ஏற்கனவே உற்பத்தி செய்த பொருட்கள் உட்பட தேக்கமடையக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். இது ஒட்டுமொத்தத்தில் இந்திய பொருளாதாரத்தையே நிலைகுலைய செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு நடவடிக்கையை அமெரிக்க ஏகாதிபத்தியம் மேற்கொண்டிருக்கிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, ஏற்கனவே வெனிசுலாவினுடைய அதிபரையும் அவருடைய துணைவியாரையும் கடத்தி சென்று பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் இன்றைக்கு நியூயார்க் சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். கிரீன்லாந்தை நாங்கள் விலைக்கு வாங்க போகிறோம் என்று தடாரடியாக அறிவிக்கிறார். ஈரான் மீது யுத்தம் தொடுப்போம் என்று அவர் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு உலக ரவுடியை போல ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உலகத்தில் 3வது உலக யுத்தத்தை கொண்டு வந்து விடுமோ என்கிற மிகப்பெரிய அச்சத்தை உலக நாடுகள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே 2 உலக மகா யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், அப்பாவி பொதுமக்கள் மாண்டு போனார்கள். அதிலிருந்து மீள்வதற்கே பல 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது நவீனமான ஆயுதங்களும் அணு ஆயுதங்களும் உலகத்தில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் உலகமே அழிந்துவிடக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கடுகளவும் கவலைப்படாமல் அமெரிக்காவினுடைய வளர்ச்சி, அமெரிக்காவுடைய நலன் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு அடாவடித்தனமான ஒரு நடவடிக்கையில் அமெரிக்க அதிபர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே ட்ரம்பை எதிர்த்து பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதுவுமே நடக்காததை போல அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய ஒரு அடிமையாக பிரதமர் மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இந்திய அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை இந்தியாவை பாதுகாப்பதற்கோ, இந்திய தொழில்களை பாதுகாப்பதற்கோ கடுகளவும் உதவி செய்யாது. ஆகவே இந்தியாவை பாதுகாப்பதற்காகவாவது மோடி அவர்கள் வாய் திறக்க வேண்டும். அமெரிக்காவுடைய இந்த அடாவடித்தனத்திற்கு எதிராக இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த உலக மக்களுக்கு எதிரான அடாவடி நடவடிக்கையை கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாங்கள் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி ஒரே கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? யாரோடு கூடினாலும் சரி, யாரோடு சேர்ந்து வந்தாலும் சரி, திமுக தலைவரான எங்கள் கூட்டணி வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். We are stand with Chief Minister, we are stand with தமிழ்நாடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.